ஒரு காலத்தில் பெரும்பான்மையானவர்கள் பின்பற்றிய மதம்தான் இந்த சமணம். சமண சமயத்திற்கு ஜைன மதம், ஆறுகத மதம், நிகண்ட மதம், அநேகவாந்த மதம், ஹியத்வாத மதம் எனும் பெயர்களும் உள்ளன. சமணர் என்றால் துறவிகள் என்பது பொருள். துறவை வற்புறுத்தி கூறுவதனால் துறவு பூண்டோரே வீடு பெறுவர் என்பது இந்த மதம் சாற்றுகிறது. எனவே துறவு என பொருள்படும் சமணம் என்னும் இந்த பெயர்தான் இந்த மதத்திற்கு சிறப்பு பெயராக வழங்கப்படுகிறது. அன்புடைமை, அகிம்சை, அவாயின்மை, சமத்துவம், சகோதரத்துவம், வாய்மை போன்ற அறநெறி கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு சமுதாய முன்னேற்றத்திற்கு அருந்தொண்டாற்றியவர்கள் சமண சமயத்தைச் சேர்ந்த அறவோர்களே ஆவர். சமண சமய கொள்கைகளை அவ்வப்போது உலகத்திலே பரவச் செய்வதன் பொருட்டு தீர்த்தங்கரர்கள் என்னும் பெரியார்கள் அவ்வப்போது தோன்றுகிறார்கள் என்பது சமண சமய கொள்கை. இதுவரை 24 தீர்த்தங்கரர்கள் தோன்றியுள்ளார்கள் என்பதும் இனியும் 24 தீர்த்தங்கரர்கள் தோன்றப் போகிறார்கள் என்பதும் இந்த மதத்தின் கொள்கை. சமண சமயம் பிற்காலத்தில் 3 பெரும் பிரிவுகளாக பிரிவுண்டது. அவை ஸ்வேதாம்பர சமணம், திகம்பர சமணம், ஸ்தானகவாசி சமணம். ஸ்வேதாம்பர சமண துறவிகள் வெண்ணிறை ஆடை அணிவர். ஸ்வேதாம்பரத்திற்கு வெண்ணிறை ஆடை என்பதே பொருள். திகம்பர சமண துறவிகள் ஆடை அணிய மாட்டார்கள். ஸ்வேதாம்பர சமணரும் திகம்பர சமணரும் உருவ வழிபாட்டினை கொண்டவர்கள். ஸ்தானகவாசி சமணருக்கு உருவ வழிபாடு உடன்பாடு அன்று. அவர்கள் சமண ஆகம நூல்களை வைத்து அவற்றையே தீர்த்தங்கராகவும் அருக கடவுள்களாகவும் பாவித்து வணங்குவார்கள். ஸ்வேதாம்பர ஸ்தானகவாசி சமணர்கள் வட இந்தியாவில் காணப்படுகின்றனர். திகம்பர சமணர் பண்டை காலத்தில் தமிழ்நாட்டிலேயே பெருந்தொகையினராக இருந்தனர். இப்பொழுதும் தமிழ்நாட்டில் உள்ள சமணர் திகம்பர சமணரே. தமிழ் நூல்களில் ஜைனர் என்றும் சமணர் என்றும் அமணர் என்றும் ஆறுகதர் என்றும் கூறப்படுபவர்கள் திகம்பர சமணரேயாவர். ஏறத்தாழ பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து சமணம் தமிழ்நாட்டில் பரவியது. பாண்டிய நாடு மற்றும் தொண்டை மண்டலம் சுற்றிலும் உள்ள குன்றுகளில் சமண துறவிகள் தங்கியிருந்த கற்படுக்கைகளோடு கூடிய குகைகள் காணப்படுகின்றன.